Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனை விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய பெரிய காரியங்களை நீங்களும் நானும் காணப்படுகிறார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. தேவனுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்க. ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். நம்ம வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பும் போதும் விசுவாசிக்கும் போதும் செபிக்கும் போதும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபத்தினால் கூடாதது ஒன்றுமில்ல. தேவனிடத்துல விசுவாசத்தோடு தேவனிடத்துல விசுவாசமாய் ஜெபிக்கும் போதும் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு தேவன் நிச்சயமாக பதில் தருகிறவரா இருக்கிறாரு. நம்ம எந்த சூழ்நிலையில இடைப்பட்டாலும் சரி, தேவனிடத்துல போகும்போது தேவன் முதல் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. இரண்டாவது நம் ஜெபிக்கிற காரியங்கள்ல கர்த்தர் பதில் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் காணப்போகிற தேவனுடைய வார்த்தை என்பது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாத்துகிறீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு விளக்காய் இருக்கிறாரு. நம்மளுடைய போகிற பாதைகள், நம் காணப்படுகிற இருள்ல, நம்ம காணப்படுகிற ஒவ்வொரு இருளான சூழ்நிலை மத்தியில ஆண்டவர் நம்மளுக்கு வெளிச்சத்தை தருகிறார். தேவ பிள்ளைகள் இருள்ல வாழக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் விரும்புகிறது இருளை நம்மளுக்கிட்ட இருந்து விளக்குற தேவன் தான் நம்ம தேவன். ஆமென். ஒருவேளை உங்களை மனுஷர்கள், சூழ்நிலைகள், உங்களுடைய குணங்கள் உங்களை இருள்ல தள்ளனாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறாரு. அவரை நம்பும் போது, அவருடைய நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் போது நிச்சயமாக அவர் என்கிற வெளிச்சமானது உங்கள் மத்தியில வரும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் வெளிச்சத்தை மட்டும் தருகிறது அல்ல, நம்மளுடைய இருளை போக்குற தேவனா இருக்கிறார். ஆமென். நம்ம எந்த சூழ்நிலையில காணப்பட்டாலும் மனுஷர்கள் சொல்லுவாங்க, இந்த மனிதர்கள் மாற மாட்டாங்க, இந்த மனுஷன் மாற மாட்டான், இந்த சகோதரி மாற மாட்டாங்க, இந்த பிள்ளை மாறாதுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மளுக்கு வெளிச்சமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. மாற்ற முடியாத மனுஷனை மாத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஜெபித்தால் நிச்சயமாக தேவன் அந்த ஜெபத்தினால மனுஷர்கள் மாற்றுவார். அநேக சாட்சிகள் கேட்கலாம். மனைவி மார்கள் தன் புருஷர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அநேக கணவர்மார்கள் மாறுவது உண்டு. அவர்கள் மாறி தேவனுக்காக வாழ்க்கை வாழ்வதும் உண்டு. அதனால உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையா சொல்லுகிறேன், கர்த்தரை நம்பி ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்ம பலமா இருக்கிறாரு. தேவன் நம்ம கூட இருக்கிறபடியால் நம் ஜெபத்தினால கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வெளிச்சமா இருந்து நம்ம வாழ்க்கையில் அவர் விளக்காய் இருக்கிற தேவனா இருக்கு. ஆமென். தேவ சமூகத்துல விசுவாசமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம், ஆண்டவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கிருபை செய்வீராக. இருளாய் காணப்படுகலாம் ஆண்டவரே, தேவனா அவர்கள் இருள வாழ்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் உடைய வார்த்தை இப்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை உண்டாகட்டும், ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். தேவன் செய்வீர் என்று உங்கள் மேல விசுவாசங்கள் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவன் தாமே என்று பலத்த கருத்துக்குள் இவர்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.